பெரியாரை இழிவாக பேசிய சீமான் மீது 2 பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், பெரியார் பேசியதாக சில தரக்குறைவான வார்த்தைகளை குறிப்பிட்டார். இதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சீமானிடம் ஆதாரம் கேட்டு அவரது வீட்டை முற்றுகையிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டம் நடத்தினர். பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வடலூர் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளின் கீழ் சீமான் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவதூறு கருத்துக்களை பேசுவது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த EVKS இளங்கோவன் அண்மையில் காலமானார். இதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஆடியோ லீக் விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடிகர் விஜய் கூட்டி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி நிர்வாகிகளிடம் பேசிய ஆடியோ லீக் ஆனது. அந்த ஆடியோவில் விஜய் சொன்னால் கூட புசி ஆனந்த் கேட்பதில்லை என்றும், சட்டமன்ற தேர்தலில் 2% வாக்குகள் கூட கிடைக்காது என்று பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இனி லீக் ஆடியோ லீக் உள்ளிட்ட விவகாரங்கள் நடக்காமல் இருக்க விஜய் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் புசி ஆனந்த் விளக்கமளிப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்ய வேண்டும் என நடிகை ரோஜா வலியுறுத்தியுள்ளார். திருப்பதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரோஜா, இந்த நிகழ்வுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புஷ்பா 2 சம்பவத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்தது போல் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவையும் கைது செய்யுமாறு ரோஜா கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் குற்றவாளிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது என்றும், சம்பந்தப்பட்ட குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி சம்பவத்தில் என்ன நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ள உதயநிதி, திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பெரியாருக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம் என திராவிட கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். பெரியார் குறித்து சீமான் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், பைத்தியக்காரன் சர்டிபிகேட் கொடுத்தாலும் செல்லாது என்று கடுமையாக சாடினார். பைத்தியத்திற்கு வைத்தியம்தான் தேவையே தவிர பதில் தேவையில்லை என்றும் விமர்சித்தார். UGC விதிமுறை திருத்தத்தை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கும் வகையில் திருத்த வரைவு வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தங்களை அங்கீகரிக்காத பல்கலைக்கழகங்கள் பட்டங்களை கொடுக்க முடியாது என்றும், அவ்வாறு கொடுக்கும் பட்டங்கள் செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். UGCயின் இந்த திருத்தத்தை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் நேற்று கொண்டுவரப்பட்ட தனிநபர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் UGC திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே இன்று திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.